மனையடி சாஸ்திர அளவுகள் உள்ளளவா வெளியளவா? மனையடி சாஸ்திரம்ங்கிறது பழங்காலத்துல இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி உள்ளளவு இருக்கும் வெளியளவு இருக்கும்? டப்புன்னு மனையடி சாஸ்திரமே இல்லைன்னு சொல்லிட்டேன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு வாஸ்துபடி வீடு கட்டணும்னா கேலண்டருக்கு பின்னாடி ரொம்பவே ரத்தின சுருக்கமா கொடுத்துருக்கிற மனையடி சாஸ்திர அளவுகளை நல்ல அளவா எடுத்துக்கிட்டு நம்ம உடனே வீடு கட்டிடுறோம். அதுல கொடுத்துருக்கிற 10 அடி 11 அடி 16 அடி இந்த அளவுகள்லாம் நல்ல அளவுகள்னும் 12 அடி 9 அடி 13 அடி 14 அடி இந்த அளவுகள்லாம் குடும்பத்துக்கு ஆகாதுன்னு போட்டிருக்கோம். இதுல இருக்கிற நல்ல அளவுகளை பார்த்து வீடு கட்டினவங்க எத்தனை பேர் எல்லாமும் கிடைச்சு ரொம்பவே நல்லா இருக்காங்க அல்லது இருக்கீங்க? அதே நேரத்துல 70-80 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின மண்டபங்களையும் வீடுகளையும் அரண்மனைகளையும் போய் பாருங்க. உள்ளளவு 9 அடி இருக்கும், சில நேரத்துல 12 அடி 13 அடி இப்படி வேணாலும் இருக்கும். ஏன் அவங்களாம் நல்லா இல்லையா? அறியாமையினாலையும் பயத்தினாலையும் வாஸ்துனா என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம போய் மனையடி அளவுகளை வச்சு வீடை கட்டிட வேண்டாம். ஏன்னா வீடுங்கிறது உங்களுக்கானது மட்டும் இல்லை, உங்க தலைமுறைக்கானதும் கூட. நல்லது கெட்டது அத்தனையும் கொடுக்கக்கூடியது உங்க வீடு தான். இன்னைக்கும் உலக புகழோட கம்பீரமா வரலாறா நிமிர்ந்து நிற்கிற கோவில்களும் அதுல செதுக்கியிருக்கிற சிற்ப அளவுகளும் எல்லாமே ஆயாதி கணித அளவீட பயன்படுத்தி தான் செஞ்சிருக்காங்க. கோள்களின் வேந்தன் மாமுனி மயன் சொல்லி கொடுத்த ஆயாதி கணித அளவீடுகளின்படி வீடை கட்டி மகிழ்ச்சியா வாழ பாருங்க. இதனால நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க தலைமுறையும் பேரும் புகழோடு செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆயாதி கணிதம்னா என்னங்கிறத இனி ஒரு வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம்.